பொதுவாக பொண்ணுங்க கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டா, ஸ்கூல் லைஃபோ காலேஜ் லைஃபோ எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க யார்கிட்டலாம் இப்போ வரைக்கும் நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்க, இல்லை அதே பாண்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்குமே ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைனாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூடலாம் இப்போ வரைக்கும் நான் காண்டாக்டில் இருக்கேன்னா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே போகிறோமா, ஜாலியாக இருக்கோமா அப்படின்லாம் கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. சத்தியமாக சொல்லணுன்னா ஃபோன் கால் கூட ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒருக்க பேசுகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நாங்கள் எப்போவாவது ஒருக்க பேசினாலும் எப்போவாவது ஒருக்க மீட் பண்ணாலும் அந்த பழைய பாண்டிங் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்குங்க எங்களுக்குள்ள. இது எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு பேக் பண்ணுற ஒரு ஆர்டர் தாங்க இது. என்னோட காலேஜ் மேட்டு அவங்க இப்போ மலேசியாவில் இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லி பர்த்டேக்காக ரிட்டன் கிஃப்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த மணி பேங்க்கும் கொஞ்சம் டாய்ஸுமே சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கிட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு இந்த மணி பேங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து நம்மக்கிட்ட ஓப்பன் டைப்பும் இருக்குது, க்ளோஸ்டு டைப்பும் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பன் டைப்னா குட்டீஸ் அடிக்கடி அந்த மணியை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க, அதனால் க்ளோஸ்டு டைப்பே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். நேம் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டு கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிட்டன் கிஃப்ட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.